வணக்கம். இன்றைய பிரிச்சு மேய்வோம் நிகழ்ச்சியில் நம்ம இந்திய அரசியல் அமைப்பின் வரலாறை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஏன் குறிப்பாக இந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியை ஒரு போட்டித் தேர்வில் இந்த பகுதியை நிராகரிச்சுட்டு கேள்விகள் எடுக்கவே முடியாது. அதனால் இதை பற்றி கொஞ்சம் நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். நான் இந்த பகுதியை 2 பாகங்களாக பிரிச்சிருக்கேன். மேலே இருக்கிறது கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி அப்படின்னும், கீழே இருக்கிறத பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆட்சி அப்படின்னும் பிரிச்சிருக்கேன். மேலே இருக்கிறத பற்றி பார்த்துடலாம். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஏன் இந்த 1773? இதுதான் ஆரம்பமா? இதுக்கு முன்னாடி எந்த ஆக்டும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். 1600 கிழக்கிந்திய கம்பெனி ராணி எலிசபெத் அவர்களின் ஆர்டரோட லண்டனில் ஆரம்பிக்கப்பட்டது. அது யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய 24 நபர்கள் அங்கே இருந்தே இந்த கம்பெனியை தலைமை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வர்த்தகம் செய்யறதுக்காக இந்தியா வந்த இந்த கம்பெனி ஒரு காலகட்டத்தில் இந்தியர்களுடன் போர் புரிய ஆரம்பித்து இந்திய நிலங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி 1764ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் பக்சர்னு சொல்லப்படக்கூடிய இந்த போரில் ஹெக்டர் முன்ரோ அப்படிங்கிறவர் இந்தியர்களை தோக்கடித்து பெங்கால் மற்றும் அதோட வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றுருவார். 1765ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவுங்கிறவர் கவர்னராக வருவார். அவர் இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு ஒன்றை உருவாக்குவார். இந்த இரட்டை ஆட்சி முறை என்ன அப்படின்னா, இந்தியர்கள் மூலமாகவே ஆட்சி புரிதல். இப்படி ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வேலையில் கம்பெனியோட கஜானா காலியாகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு பக்கம் அவங்களுடைய ஊழியர்கள் எல்லாரும் செழிப்பாகிக்கிட்டே போனாங்க. ஒரு கட்டத்தில் கம்பெனி தீவாலாக ஆரம்பிச்சிச்சு. இந்த தீவாலாகிற கம்பெனி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்டுச்சு. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கமும் உதவ முன் போடப்பட்ட கண்டிஷன் தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இப்போது கிழக்கிந்திய கம்பெனி சுயமாக இங்கே இந்தியாவை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த ஆட்சியை கைமாத்துது அப்படிங்கிறது தான் இந்த மேல் பகுதி. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பொறுப்பை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றுச்சு. அப்படி மாற்றப்பட்ட முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவருக்கு உதவி புரிய 4 பேர் கொண்ட செயற்குழு அமைக்கப்பட்டது. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 4 பேரோட ஆரம்பிக்கப்பட்டது. பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்கள் பெங்கால் மாகாணத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒன்று கல்கத்தாவில் நிறுவனம் அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லியிருக்கும். அதன்படி சுப்ரீம் கோர்ட் 1774 உருவாக்கப்படும். அதில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் 3 ஜட்ஜஸ் அவருக்கு உதவுறதுக்காக நியமிச்சிருப்பாங்க. மறுபடியும் கம்பெனி தீவாலாக ஆரம்பிக்குது. மறுபடியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்டு போகிறாங்க. அப்போது ரெகுலேட் பண்ணப்பட்ட இது சட்டம் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பத்தாது, அது போக போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்ட்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு 6 நபர் கொண்ட குழுவை உருவாக்கியிருப்பாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ளஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் சேர்ந்து இப்போ கிழக்கிந்திய கம்பெனியை நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட வேலையை வெறும் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் வச்சுட்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு உருவாக்குனதுக்கு கீழே அதோட பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஏற்கனவே பார்த்ததுபடி கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4 பேர் இருந்தவங்கள இப்போ 3 பேராக மாற்றிட்டாங்க. இப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கம்பெனிக்கு போடுற கண்டிஷனை எல்லாத்தையும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளாக்கி அவங்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்தை மட்டுமே கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு 20 வருடமும் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டது. அதன்படி 1813ஆம் ஆண்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டது, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. இந்த சட்டத்தின்படி இந்தியாவுடைய ட்ரேட் பண்ணக்கூடிய உரிமை, மோனோபோலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முழு உரிமையை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட இருந்து பறிச்சிருவாங்க. எக்ஸப்ட் வித் டீ, தேயிலையை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட மோனோபோலியை ஒழிச்சிருவாங்க. அதே நேரத்தில் சைனாவுடனான மோனோபோலி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களின் எஜுகேஷனுக்காக 1 லட்சம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடைமுறையில் நடக்கவே இல்லை.
இந்த 20 ஆண்டுகள் முடிந்ததுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, இந்த 1833ல மறுபடியும் ஒரு 20 ஆண்டுகள் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க கம்பெனி வந்து ரூல் பண்ண. இதன்படி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றினாங்க. அதன்படி மாற்றப்பட்ட முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக். அப்புறம் மெட்ராஸ் மற்றும் பாம்பே மாகாணத்தோட முழு சட்டம் இயற்றுதலுக்கான முழு இதையும் உரிமைகளையும் பறித்து அது எல்லாத்தையும் பெங்கால் கிட்டேயே கொடுத்துட்டாங்க. இப்போ சைனாவுடனான மோனோபோலியும் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. முதலா சிவில் சர்வன்ஸை ஒரு போட்டித் தேர்வு வச்சு நடத்தலாம், தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர நினைப்பாங்க. ஆனால் அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுங்கிறவங்க இதை வந்து அனுமதிக்க மறுத்ததுனால இந்த திட்டம் கைவிடப்படும். அந்த 20 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் 1853 நடந்த சார்ட்டர் ஆக்டில் ஒரு காலம், இந்த 20 வருஷம் தான் நீங்கள் ஆளணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து நியமிக்காமலேயே இந்த சட்டம் வந்து இயற்றப்படும். இதன்படி புதுசாக ஒரு சட்டம் இயல் துறை உருவாக்கப்படும். அதில் வந்து 6 நபர்கள் கொண்ட குழு இருக்கும். இந்த தடவை தான் முதலாக லோக்கல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வராங்க. லோக்கல் ரெப்ரசன்டேஷன்னா இந்தியர்கள் அல்ல, இந்திய மாகாணங்களில் உள்ள நபர்களை வந்து கொண்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே சிவில் சர்வன்ஸை காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற முடிவும் இதில் தான் எடுக்கப்படும். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற சிஓடியை வந்து 24 நபர்கள்லேருந்து 18 நபர்களாக குறைச்சிருவாங்க. இதை தொடர்ந்து 1857 வருடம் கிரேட் இந்தியன் ரிவால்ட் நடக்கும். இதில் கிளர்ச்சியாளர்கள் டெல்லியையும் மீரட்டையும் கிழக்கிந்திய கம்பெனி வீரர்களிடமிருந்து கைப்பற்றுவாங்க. இது சில நாட்களிலேயே மறுபடியும் கிழக்கிந்திய கம்பெனி வீரர்கள் வந்து இந்தியர்களிடமிருந்து கைப்பற்றிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் இனிமே வந்து கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆள தகுதியற்றது அப்படின்னு முடிவு பண்ணி நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்தியாவை ஆள வந்து தயாராகும். இத்தோட வந்து கம்பெனியோட ரூல் வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ரூலாக வந்து பார்ப்போம். அப்படி போடப்பட்ட முதல் ஆக்ட் தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இதன்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மொத்த பவரையும் பிடுங்கி பிரிட்டிஷ் அரசாங்கமே ஏற்றுக்கும். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்ட்டை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இதன்படி ஆன முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது ரெண்டுமே ஒழிக்கப்பட்டுரும். புதுசாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு ஆஃபீஸை லண்டனில் உருவாக்கி அதுக்கு வந்து ஒரு பிரிட்டிஷ் கேபினட் மினிஸ்டரை வந்து தலைவராக போட்டிருப்பாங்க. அவருக்கு உதவி புரிய ஒரு 15 நபர் கொண்ட குழு வந்து நியமிக்கப்படும். பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்போ இந்தியர்களின் உதவி இல்லாமல் இந்தியாவை ஆள முடியாது அப்படின்னு நல்லாவே தெளிவாக உணர்ந்திருந்தாங்க. அதனால இனிமே வந்து படிப்படியாக இந்தியர்களை வந்து சட்டம் இயற்றுதல் துறை இது எல்லாத்துலேயும் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்படி போடப்பட்ட அடுத்த சட்டம் வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. இந்தியர்களின் எண்ணிக்கையை வந்து சட்டம் இயற்றுத்துறையில் வந்து அதிகப்படுத்தினாங்க. லா மேக்கிங் ப்ராசஸில் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. மெட்ராஸ் அண்ட் பாம்பே கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட பவர்ஸை வந்து திரும்பி கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1833 அவங்ககிட்டேருந்து பறித்த பவர்ஸ் எல்லாத்தையும் இப்போ திரும்பி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வைஸ்ராய் கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்துச்சு, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். அவசர சட்டம் இயற்றுதல் பவர் வந்து வைஸ்ராய் கிட்ட இருந்துச்சு. அதோட கால நாட்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இனிமே அவங்களோட தாக்கம் வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதன்படி இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892 இந்தியர்களோட ரெப்ரசன்டேஷன் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆகட்டும், ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆகட்டும், ரெண்டுலேயுமே வந்து இந்தியர்களோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அஃபீஷியல் மெஜாரிட்டி யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கையில் தான் இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதுவரைக்கும் கொடுக்கப்படாத உரிமைகள் எல்லாமே வந்து இந்த சட்டசபைக்கு வந்து வழங்கப்பட்டது. அதன்படி அவங்க வந்து பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். ஆனால் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஆக்ட் பிரகாரம் கேட்க முடியாது. அடுத்ததா மார்லிமெண்டோ ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1909. இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 சொல்லுவோம்.
இதன்படியும் இந்தியர்களோட எண்ணிக்கை வந்து இரண்டுலையும், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மட்டும் பிரிட்டிஷோட அஃபிஷியல் மெஜாரிட்டி மெயின்டைன் பண்ணப்பட்டது. இந்த பார்லிமெண்டோ ரிஃபார்ம்ஸோட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல் முறையா ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் செப்பரேட் எலக்டரேட் அமைச்சது தான் வந்து இதோட முக்கியத்துவமே. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டிக்கு அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டுமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட அர்த்தம். செப்பரேட் எலக்டரேட், கம்யூனல் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் வாஸ் செட் அப் பை பார்லிமெண்டோ ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1909. இதை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் முதல் முறையாக இந்தியன்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படி அலோவ் பண்ணப்பட்ட முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சின்ஹா, சத்யேந்திரநாத் சின்ஹா. இவர் வந்து லா மெம்பராக இருப்பார். அதுக்கப்புறம் இது சட்டசபையோட பவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டப்பட்டு இங்கே சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்கலாம். அது தவிர ஓட்டிங் பவரும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக மாண்டகி செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1919. இந்த இதில் 1919 வந்து நான் இரண்டாக பிரிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, இதில் எப்படி 219 இருக்கோ அதே மாதிரி எல்லாத்தையுமே இதில் வந்து சரிசமமாக பிரிச்சிருப்பாங்க. செப்பரேஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ். இங்கே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து டயார்கி அட் ப்ராவின்சஸ். ப்ராவின்சஸில் மாகாணங்களில் 2 சப்ஜெக்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட். கவர்னர் ஜெனரல் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒப்புதலோட இயற்றக்கூடிய சட்டங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்னும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அனுமதி இல்லாமல் தனிச்சையாக செயல்படக்கூடியதை வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ்னும் பிரிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பை கேமரலிசம், மக்களவை மாநிலங்களவை, அது வந்து இந்த 1919 தான் உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கம்யூனல் எலக்டரேட் ஃபார் சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். முஸ்லீம்ஸுக்கு வந்து ஏற்கனவே கம்யூனல் எலக்டரேட் வந்து 1909 கொடுத்துருப்பாங்க, அதுவே தப்பு. அதுக்கப்புறம் இப்போ 1919 வந்து இன்னும் 4 செக்ஷனுக்கு வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு ஆஃபீஸை உருவாக்கி, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவங்களோ அந்த ஆஃபீஸில் உள்ள பாதி பவரை வந்து இந்த ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். 1919 தான் முதல் முறையாக டைரக்ட் எலெக்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு மக்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பல அடிப்படைகளை வச்சு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். முதல் முறையாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த மாண்டகி செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் தான் நடந்திருக்கும். அடுத்ததாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அட் சென்டர் வித் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இதில் வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன் வந்து ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நடைமுறைக்கு வந்து வந்ததே இல்லை. அடுத்ததாக ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஏற்கனவே வந்து 2 லிஸ்ட்டாக பிரிச்சிருந்தாங்கல்ல, சென்ட்ரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்னு. அதை வந்து இப்போ 3ஆக பிரித்தாங்க, ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட்லேருந்து தான் நம்ம பல ப்ரொவிஷனை வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எடுத்திருக்கோம். அதனால இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டும் முக்கியமான விஷயம்தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிடியரி பவர்ஸ் யார்கிட்ட இருக்குங்கிறது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து வைஸ்ராய் கிட்ட தான் இருக்கும். அதாவது இந்த 3 லிஸ்ட்டை தவிர இந்த 3 லிஸ்ட்டில் வராத மற்ற சட்டங்கள் வந்து எல்லாமே வந்து வைஸ்ராயோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அடுத்ததாக அபாலிஷன் ஆஃப் டயார்கி அட் ப்ராவின்சஸ். இரட்டையாட்சி முறைன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து ப்ராவின்சஸில் வந்து ஒழிச்சிட்டு ஃபெடரல் லெவலில் அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. பைகேமரலிசம் அட் ப்ராவின்சஸ். ஏற்கனவே பைகேமரலிசம் அட் சென்ட்ரல் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பைகேமரலிசம் அட் ப்ராவின்சஸும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கம்யூனல் எலக்டரேட் ஃபார் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஏற்கனவே கம்யூனல் எலக்டரேட் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் அல்லாமல்
டிப்ரெஸ்டு கிளாஸுக்கும் புதுசாக வந்து கம்யூனல் எலக்டரேட் வழங்கப்பட்டது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கலாம் அப்படின்னு வந்து இந்த ஆக்ட் தான் வந்து சொல்லியிருக்கோம். இதை தவிர ஃபெடரல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி 1937 ஒரு ஃபெடரல் கோர்ட் வந்து உருவாக்கப்படும். இந்த பிடிஎஃபோட லிங்கை நீங்கள் டெலகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.